4 வருஷமா வேலை செய்யற ஒரு சட்டோட உனக்கு அந்த வேலை தான் போட்டு போடணும் தம்பி. தம்பிக்கே வேலை இல்ல, பசங்க தண்ட சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறேன், வேற வேலை இல்லப்பா, கம்பெனி கிளம்புப்பா. அதான் ரொம்ப கஷ்டமா வீட்டு குழம்பு குட்டிலாம் பட்டினா வேலை போட்டு குட்டிலாம் பொழைச்சிக்கோனா. தம்பி அப்படியா, போடாத பீஸு கஸ்டமர்கிட்ட பேசி விட்டு கொடுத்துட்டு சேர்த்திக்கிறேன். சரிண்ணா பண்ணிடுறேண்ணா, வித்துடலாண்ணா. நீ மாடல் சட்டை எடுத்து கட்டினா இது பாருங்கண்ணா, இந்த மாடல் வேற மாடல் கட்டினா இதை பாருங்க. இந்த ஷர்ட் வாங்கினீங்கன்னா ஒரு பேண்ட் ஃப்ரீண்ணா. பேண்ட் ஃப்ரீயா கொடுத்துறேன். அப்படிங்களா? ஆமா. சரி அப்ப இதே பேக் பண்ணிடலாம். பண்ணிடுறேன். இதே பேக் பண்ணிடலாம். 4 வருஷமா மாட்டிக்கிறான், என்னையே திட்டுறான். இன்னைக்கு வந்து இவன் கிழிச்சிருவானா? எவ்வளோண்ணா? 300 ரூபாப்பா. ஓனர் கிட்ட கொடுத்துருங்க. ஓனர் கிட்டயா? பணம் தானே காசு? இதாப்பா. ஏய் தம்பி, உன்னை சட்டை தானே விற்க சொன்னேன். பேண்ட் ஃப்ரீயா கொடுத்த அண்ணே. சட்டை உங்களுதுண்ணே, பேண்ட் எனதுண்ணே. அண்ணே சட்டை உங்களுதுண்ணே, பேண்ட் எனதுண்ணே. தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர் திருப்பலாம் வச்சுக்கிறேன். வந்துருப்பா நாளைக்கு. அதுக்குதான் ஒரு வேலை ஜல்லி மண் சிமெண்ட் எல்லாம் திடிமணி ஒன்று ஒன்றா திருடி கட்டின கூட யாரும் திருடி போடுவது கேட்டை போட்டுற வேண்டியதான். ஊரை கட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுதா சாமி. ஐயா ஐயா, தர்மம் பண்ண சாமி. அதே தர்மமா? வேலை செய்ய தெரியல, உள்ள இருக்கு கல்லாலூருக்கு போய் எடுத்து. அப்போ நானே போய் உள்ள எடுத்துட்டே சாமி. எத்தனை டைம் பா சொல்றத? உன்னதான் போய் எடுத்து சொல்றேன், எடுத்துக்கப்பா. எடுக்கல அவராசா, நல்லா இருப்பா. என்னையும் எடுத்து சொல்லிட்டியே, நல்லா இருக்கணும் குடம் குட்டி. ரூபாவா? நானே பிச்சைக்காரன், இவன் நம்மளை விட பிச்சைக்காரன் நகரானே. சரி இருக்கட்டும். என்னப்பா எடுத்தாச்சா? எடுத்துக்கணும் சாமி, எடுத்துக்கணும். டேய், உன்னை எடுத்து போன பாவத்துக்கு கல்லாலூர் காசு எல்லாமே எடுத்துங்கடா. உன்னை